முன்பே இந்த திருமணம் இருவரும் விரும்பித்தான் நடக்கிறதா, இல்லை தனக்காக ஆறு சம்மதித்தாளா என்ற குழப்பம் அவனுக்கு உண்டு. அதை அறிந்து கொள்ள எத்தனையோ முயன்றும் அதற்கு அவள் வாய்ப்பளிக்கவே இல்லை. இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் எங்கே அவர்களின் வாழ்க்கையில் சிறு நெருடல் எழத்தானே காரணமாகி விடுவோமோ என்ற பயம் மனதை ஏதோ செய்தது. மீண்டும் பூர்ணியுடன் வந்து இணைந்து கொண்ட அரவிந்தின் மனம் எப்போதும் போல் இப்போதும் விஹானை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பியது. ஆனால் இது எதை பற்றியும் கவலையும் இல்லாமல் ஆறு தன் உடன்பிறப்புகளோடும் அத்தை பிள்ளைகளோடும் வளவளத்து கொண்டிருந்தாள். அனைவரும் கிளம்பி வெளியில் வரவும் ஆறு பிரிவதை எண்ணி இரு அன்னைகளின் கண்களும் கலங்க, அதை கண்ட இரு சகோதரிகளின் கண்களும் கலங்கியது. அருகில் இருந்த அத்தை அருணாவும் கண் கலங்க, ஏற்கனவே இவர்களை பிரிவதை எண்ணி உள்ளம் கலங்கி கொண்டிருந்தவள் இதை கண்டதும் உதடு துடிக்க கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் அழுதாள். அவள் அழுகையை கண்டவர்கள் தங்கள் துக்கத்தை மறந்து மணப்பெண்ணாக அவள் துக்கத்தை முதன்மைப்படுத்தி அதை போக்க முயல, சரியாக அதே சமயம் தன் கார் அருகில் முன்னால் சென்று நின்றிருந்த விஹான் இவர்களை திரும்பி பார்த்திருந்தான். அந்த காட்சியை கண்டவனுக்கு இவள்தான் அழுவது போலவும் மற்றவர்கள் இவளை தேற்றுவது போலவுமே தோன்றியது. இப்பொழுது எதுக்கு இவ இவ்வளவு சீன் கிரியேட் பண்றா என மனதில் மூண்ட கோபத்தோடு, என் கூட வர்றது அவ்வளவு கஷ்டமாடி உனக்கு என்ற கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டபடி மௌனமாக நின்றிருந்தான். கண்களை கொஞ்சமாக ஆறுவின் மேல் இருந்து இந்த பக்கம் திருப்பி இருந்தாலும் தன் தங்கையும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாக இருக்கும். ஆறுவின் மேல் தோன்றிய கோபமும் கொஞ்சமும் தணிந்து இருக்கும். ஒரு வழியாக அனைவரின் சமாதானத்திற்கு பிறகு ஆறு விஹானின் காரில் ஏறவும் வண்டியை வேகமாக கிளப்பி சென்றான். அடுத்து அவரவர் வண்டிகளில் ஏற அரவிந்தோடு பூர்ணியை வழி அனுப்பிவிட்டு ஜெய்யும் மைதிலியும் வீட்டை நோக்கி சென்றனர். திருமணம் முடிவானதில் இருந்து எழுந்த மனக்குழப்பம், அலைச்சல், தன் மனதை மற்றவர்கள் அறியாமல் மறைக்க வேண்டி நடித்தது என இந்த ஒரு வாரமாக சரியான உறக்கம், உணவு இல்லாதது, நேற்று விஹானுடனான தனிமையில் அசந்து தூங்க முடியாமல் அடிக்கடி விழித்து விழித்து பார்த்தது என சரியான ஓய்வு இல்லாமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து இன்று தன் அண்ணன் கையால் கொடுத்த உணவே திருப்தியாக உண்ட மயக்கம். கண்களை சுழற்ற தன்னை மீறி உலங்கி இருந்தாள் ஆருஷா. இரவு அவ்வப்போது அவள் விழித்து பார்த்தது அவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவள் மேல் நம்பிக்கை இல்லாமல். காரணம், மேடமிற்கு கும்பகர்ணி என்று செல்ல பெயர் உண்டு. அவள் உறங்கிவிட்டால் எழுப்புவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலேயே அவள் அறை கதவை இரவில் தாளிட வீட்டினர் தடை விதித்திருந்தனர். அத்தகைய அனுபவம் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமின்றி தலையணையை அணைத்து கொண்டு உறங்கி பழகியவளுக்கு இங்கே அந்த வசதியும் இல்லாமல் போக எங்கே உறக்கத்தில் அவன் அருகில் சென்று விடுவோமோ என்று பயந்து சரியாக உறங்காமல் முழித்து முழித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இது போன்ற என்ற கவலையும் இல்லாமல் விஹான் நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்பதை கண்டவளுக்கு அதற்கும் சேர்த்து அவனை இரவெல்லாம் திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். பின்னே மேடத்திற்கு மிகவும் பிடித்த இரண்டு விஷயங்களில் ஒன்று சாப்பாடு, இரண்டாவது தூக்கம். இந்த இரண்டுமே சரியாக இல்லாமல் தான் தவித்து கொண்டிருக்க அவன் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதை கண்டவளுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஆத்திரம் பொங்கியது. இப்போது தன்னை மீறி உறங்கியவள் அடுத்து வந்த திருப்பத்தில் சரிந்து விஹானின் தோள் சாய, அதுவரை வீட்டில் இருந்து கிளம்பி சென்ற போது போலவே அவள் பக்கம் கூட திருப்பாமல் தன் முகத்தையே வழியில் மட்டுமே பதித்திருந்தவன் நம்ப முடியாமல் திரும்பி அவளை பார்த்தான். உறக்கத்தில் அவன் மேல் சரிந்தவள் இன்னும் வாகாக அவனை நெருங்கி தன் முகத்தை அவன் தோளில் பதிக்கவும் விஹானின் இடது கை அவளின் இடது தோளை அணைத்து பிடிக்க அவனின் வலது கை காரின் வேகத்தை வெகுவாக குறைத்தது. மிதமான வேகத்தில் ஆறுவின் உறக்கம் கலையாத வகையில் பயணித்த கார் அவனின் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் மெல்ல உறக்கம் கலையாதவாறு அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். விஹான் அவளை கையில் ஏந்தி கொண்டு செல்வதை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தனர் ஜெய்யும் மைதிலியும். மைதிலி இதை நம்ப முடியாமல் பார்த்திருக்க ஜெய் தன் மனைவியை திரும்பி பார்த்து குறும்பாக கண் சிமிட்டினார். தங்கள் அறைக்குள் நுழைந்து அவளை படுக்கையில் விட்டவன் தானும் உடை மாற்றி வந்து அவள் அருகில் படுத்து சிறு குழந்தை போல உறங்குபவளையே இமைக்காமல் பார்த்திருக்க அவன் மனமோ அவர்கள் திருமணம் நடந்த விதத்தை நினைத்தது. சரியாக 1.5 வருடங்களுக்கு முன்பு காலையில் கல்லூரிக்கு செல்ல பரபரப்பாக தயாராகி கீழே வந்தவள் உணவு மேஜையில் அமரவும், ஆறுமா ஈவினிங் சீக்கிரம் வந்துடா என்றபடியே அவள் தட்டில் நெய் தோசையை வைத்தார் அவளின் பெரியம்மா அகிலா. ஒய்மா என்றவாறே தோசையை வெளுத்து வாங்கி கொண்டு கேட்டவளை பாவமான முகத்தோடு பார்த்தவர், அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேனடா என்றார் விட்டால் அழுதுவிடும் பாவனையில். பின்னே ஒரு வாரமாக இதற்காக போராடி கொண்டிருப்பவராயிற்றே. 4 வீடு தள்ளி இருக்கிற அத்தை வீட்டுக்கு போக எதுக்குமா சீக்கிரமாக வரணும் என்றால் வேணுமென்றே புரியாதது போன்ற பாவனையில்.
ஆறுக்குட்டி சின்ன அத்தை வீட்டுக்குடா என அவர் பதிலளிக்கவும் நான் வரலை என்றிருந்தாள் பட்டென்று. வர்றேன்னு சொல்றவளை வேண்டாம்னு சொல்றதும் வரமாட்டேன்னு சொல்றவளை வான்னு சொல்றதும் கால கொடுமடா சரவணா என புலம்பியபடியே வந்து அமர்ந்த சின்ன மகளை கண்டு புன்னகைத்தவர் அவளுக்கும் பரிமாற சமையல் அறையிலிருந்து சூடாக வறுத்த தோசையுடன் வெளிவந்த அகல்யா, அப்போ டியூஷன் யார் போவாங்க என்றார் இளையவளை பார்த்து. ஒரு நாள் போகலைன்னா ஒன்றும் குடிமொழிகிடாது என முணுமுணுத்தவளை முறைத்தவர், நாளைக்கு வேற லீவு போடணும், ஒழுங்கா கிளாஸ் போகிற வழியை பாரு என கண்டிப்புடன் கூடி சென்றார் 12வது படித்து கொண்டிருக்கும் ஆதிராவிடம். மீண்டும் ஆறுவிடம் அகிலா பேச்சை துவங்கவும், நானும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றேம்மா, எனக்கு அங்கே வர பிடிக்கல என்றால் சில சினுங்களோடு. ஏண்டா, அத்தை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கடா. ஆதி கிளாஸ் போகணும், அருவி வேலையில் இருப்பான், நீ தாண்டா கூட வரணும். போன முறையே கேட்டாங்கடா, ஏன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்களா அண்ணின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கடா என எப்படியாவது அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். அப்படி விடாமல் வச்சிருக்கிறது அவங்க பழக்கம், அது நமக்கில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே என்றால் சற்றென்று துளிர்ந்த கோபத்தோடு. அப்படி அவங்க கிட்ட முகத்திற்கு நேராக நீ பேசிடுவியா என கேள்வி கேட்டவரை கண்டவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஏனெனில் நிச்சயமாக அவரிடம் அப்படி இவளால் கேள்வி கேட்க முடியாது. நடந்தவைகளில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று அனைவரும் அறிந்தது. அது மட்டுமின்றி அவர் இங்கு உள்ளவர்கள் மேல் கொண்டுள்ள பாசமும் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனாலும் அங்கு செல்ல மனம் உரண்டியது. மூஷிதாவும் தனியாக ஃபோன் செய்து அழைத்திருந்தாள். அத்தையும் அழைத்திருந்தார். ஏனோ அங்கு செல்லவே பிடிக்கவில்லை ஆறுவிற்கு. எதையாவது சொல்லி சமாளிங்கம்மா, நான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடுறேன் என்றவள் வேகமாக கிளம்பிவிட்டாள். எங்கே நின்றால் மீண்டும் வற்புறுத்துவார்களோ என்று. இதற்கு மேல் என்ன சொல்லி தெரியாமல் மைதிலியிடம் பேசி புரிய வைத்து கொள்ளலாம் என தங்களுக்குள் முடிவெடுத்தனர் அன்னைகள் இருவரும். அன்று ஆறுவின் போதாத காலமோ என்னமோ, கல்லூரி மதியத்திற்கு மேல் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மேலும் 2 நாட்களும் விடுமுறை விட்டனர். கல்லூரியின் தாளாளர் மரணம் அடைந்ததால் விடுமுறையினால் ஏற்பட்ட துள்ளலோடு வீட்டிற்குள் நுழைந்த ஆறு சுத்தமாக மறந்து போயிருந்தாள். காலையில் பேசப்பட்ட விஷயத்தை அது நினைவுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டாள். தன் நண்பர்களோடு நேரத்தை கடத்திவிட்டே வீடு திரும்பியிருப்பாள். ஆறு வீட்டிற்குள் நுழையும் போது அன்னையர்கள் இருவரும் கிளம்பி தயாராக இருந்தனர். மாலையில் செல்வதாக இருந்த திட்டத்தை எப்படியும் அவள் கூட வரப்போவதில்லை என்று தெரிந்தும் மாற்றி சற்று முன்னரே செல்ல முடிவெடுத்தனர். அவளை கண்டதுமே ஆறுவிற்கு நினைவு வர சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவி அறைக்குள் சென்று விட்டாள். அகிலா தான் வந்து அவள் உணவு உண்டாளா என விசாரித்துவிட்டு தாங்கள் கிளம்புவதாக சொல்லி கொண்டிருக்க அவரின் ஃபோன் அழைத்தது. கணவர் அழைக்கவே அதை ஏற்று தாங்கள் கிளம்பிவிட்டதாகவும் எதிர்பாராமல் ஆறு வந்ததால் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு செல்வதாகவும் சொல்ல, இந்த நேரத்தில் ஏன் வீட்டிற்கு வந்தாள் என்ற கேள்வியோடு ஃபோனை அவளிடம் கொடுக்க சொல்லி விவரம் அறிந்தவர் அவளையும் அவர்களோடு கிளம்ப சொல்ல, அதை அவள் மறுப்பதற்குள் ஆதி கிளாஸ் முடிந்து வர இரவு ஆகிவிடும், அருவியும் பணி முடிந்து இரவுதான் வருவான், நாங்களும் வர லேட்டாகும், 2 அன்னையர்களும் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என கராராக சற்று அழுத்தமான குரலில் கூறுவவும், அந்த குரலில் சொன்னால் அதை செய்தே ஆக வேண்டும் என்று சிறு வயதில் இருந்தே தெரிந்து வைத்திருந்தவள் மனமே இல்லாமல் சம்மதித்து இருந்தாள். அவள் சம்மதித்ததும் சீக்கிரம் தயாராகி வருமாறு பணித்துவிட்டு விரைந்து கீழே இறங்கிவிட்டார். எங்கே அங்கேயே இருந்தால் தன்னிடம் வாதம் செய்வார்களோ என்ற பயத்தில். அடுத்த 15 நிமிடத்தில் ஆறு தயாராகி வரவும் அருணா வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. ஆறு வரவில்லை என காலையில் கூறி வருந்திய அன்னிகளை இரு புருவங்களையும் உயர்த்தி பார்க்க அவர்கள் கண்ணாலேயே எதுவும் கேட்காதே என்பது போல சைகை செய்தனர். அவரும் அதன் பின் அமைதியாகிவிட தி-நகரில் உள்ள தங்கள் இளைய நாத்தனாரான மைதிலியின் வீட்டிற்கு மூத்த நாத்தனாரான அருணாவோடு தங்கள் செல்லப்பெண் ஆறுவோடும் கிளம்பியிருந்தனர். மறுநாள் காலை மைதிலியின் மூத்த மகளான பூஷிதாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதால் அதற்கு தேவையான வரிசை தட்டுகள் வாங்குவதில் துவங்கி மற்றுமுள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் அருகில் இருந்து செய்யவே இவர்களை அழைத்திருந்தார் மைதிலி. அங்கு தன் வாழ்க்கை துணையை சந்திக்கப் போகிறோம் என தெரியாமல் உடன் சென்றாள் ஆருஷா. வீட்டிற்குள் நுழைந்தவர்களை சந்தோஷத்தோடு வந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் மைதிலி. இன்டர்காமில் செய்தி சொல்லப்பட சந்தோஷ துள்ளலுடன் பாய்ந்து வந்து அணைத்து கொண்டாள் பூஷிதா. முதன்முறையாக தங்கள் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கும் தன் மாமன் மகளை. இருவருமே சிறுவயது முதலே நல்ல தோழிகள். ஆறுவை விட பூஷை 2 வயது பெரியவள். அதன் பின் இவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச துவங்கிவிட பெரியவர்கள் தங்கள் பணியில் மூழ்கிவிட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு நாளைய நிகழ்ச்சிக்கு என்னென்ன தயார் செய்ய வேண்டும் என்று எழுதி பட்டியலிட்டவர்கள் அவற்றை வாங்கி வர கிளம்பினர்.